சக்தி வாராகி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பேர் ஓட சந்தேகங்கள் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, வாராகியை வந்து நாங்கள் வழிபடும்போது நிறைய மாற்றங்களை வந்து நாங்கள் பார்க்குறோம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதாவது கமெண்ட்ஸ்லேயும் சரி, தொலைபேசி மூலிமாவும் சொல்லியிருந்தீங்க. அதில் இப்போது ஒரு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு கால் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து என்னை தொடர்பு கொண்டு இருந்திருக்காங்க. எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. அப்போது வாராகி அம்மன் பற்றி வழிபாடுகளும் எல்லாமே கேட்டு இருந்திருக்காங்க. நானும் சொல்லி இருந்திருக்கிறேன். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூஜை முறைகளாக இருக்கட்டும், எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் மூலயமா தெரிவித்தேன். அது அவங்க வந்து ரெகுலராக அதே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் அவங்க வந்து வாராகி வழிபாடு எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா, ஒரு 8 வருஷமாக நான் ரொம்ப ஒரு சில காரணங்கள்னால அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உங்கள் வீடியோவெல்லாம் பார்த்தேன். பார்க்கும்போது தொடர்பு கொண்டு சில விஷயங்கள் நீங்கள் பண்ண சொன்னீங்க. நானும் வீட்டில் செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து பெரிய மாற்றங்கள் எல்லாம் வந்திருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நான் இதை வந்து உங்ககிட்ட சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அவங்க நிறைய காரணங்கள் எல்லாமே சொல்லி கேள்விப்படும்போது, முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வாராகி அம்மன் கிட்ட வந்து எப்போவுமே பிரார்த்தனை பண்ணிகிட்ருப்பேன். எப்போவுமே நான் நினச்சிட்டே இருப்பேன். என்னோடய எண்ணங்கள் பூராவுமே வந்து வாராகி வாராகி வாராகின்னு நினச்சிட்ருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு ஏதாவது நம்ம வீட்டில் வச்சுருக்கோமே, அம்பாள் வச்சுருக்கோமே, நீங்கள் தாம்மா எனக்கு வந்து தைரியம் கொடுத்தீங்க, வாராகியை வந்து வைக்கலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனையில் இருக்கும்போது உங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் வந்து தைரியம் எனக்கு கொடுத்தீங்க. அதே மாதிரி நான் வச்சேன். அதனால் நீங்கள் சொன்னீங்க, சின்ன சின்ன நெய்வேத்தியங்கள் வையுங்க அப்படின்னு சொன்னீங்க. மனசார ஒரு தண்ணி கூட வையுங்கன்னு சொன்னீங்க. எல்லாமே நான் செஞ்சேன். ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கி என்கிட்ட எதுவுமே கிடையாது. வீட்டில் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு சாதம் பொங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நம்ம பொங்கல் மாதிரி பொங்கி அந்த வழியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும்போது வாராகி கிட்ட, அம்மா நீ சாப்பிட்றியா எடுத்துக்கோ அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான எனக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதில் கேட்கும்போது அம்மா எடுத்துக்கோன்னு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனால் சொன்னதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பொங்கி வழிஞ்ச அந்த சாதம் வந்து தானாக உரியறதையும், அதிலேருந்து சாதம் வந்து குறையிறதையுமே நான் பார்த்த உடனே எனக்கு பெரிய ஆச்சரியமும் பயமுமே எனக்கு ஏற்பட்டுச்சு. எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய மாற்றங்கள், அதாவது வாராகி பக்கத்தில் இருந்த மாதிரி ஒரு உணர்வு. அதுக்கப்புறமா யாரோ இந்த பக்கம் வந்து போகிற மாதிரியான நிழல்கள். அப்புறம் நான் நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோன் பேசிகிட்ருப்பேன். 10 மணிக்கு மேலெல்லாம் கூட நான் ஃபோன் பேசிகிட்ருக்கும்போது, நீ உள்ளே போ அப்படின்ற சொல்கிற அசிரிரி, இது எல்லாமே வந்து நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். அவங்களுக்கு என்ன அனுபவம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட ஒவ்வொரு செயல்லையும் நிழலாக வாராகி அம்மன் வந்து கூடவே இருந்திருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த சாதம் வந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி அவங்களுக்கு ரொம்ப யோசனையாகவே இருந்த தருணத்தில், வாராகி அம்மன் கனவுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த இடத்துல இந்த இடத்துலேருந்து இன்னார் தான் உன்னை திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறது மட்டும் கிடையாமல், அவர் எப்படி இருப்பார், அவர் பேர் என்ன, அது முட்கொண்டு வந்து அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கனவில். என்ன இது நம்ம ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் அம்மா வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல இருக்க ஒரு பையனை வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத வந்து அவங்க வீட்டில் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் வந்து யாருமே அதை பொருட்படுத்தவே இல்லைன்னு தான் சொல்லணும். நீ சும்மா சொல்கிற, நீ எப்போவுமே சதா அந்த வாராகி வாராகி அப்படின்னே நீ சொல்லிகிட்ருக்கிறதுனால, நீ உனக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் செஞ்சுருக்காங்க. சரி, நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களே, எனக்கு அம்மா கனவுல வந்து இந்த மாதிரியான வாழ்க்கை தான் நீ வந்து வாழ போகிற, இன்னாரை தான் திருமணம் பண்ண போகிறேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்ருக்காங்க. நாட்கள் நகருது. ஒரு 3 மாதம் கழித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலில் அந்த பையனோட அம்மாவும் அவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணும் போயிருக்காங்க. அவங்களும் அந்த பெண்மணியும் வந்து நல்ல ஒரு இன்னொரு தெய்வத்தை உபாசனை கொண்டவங்க தான். அவங்க வந்து பார்த்துட்டு, நீ தான் என் மருமக, எனக்கு என்னமோ மனசில் படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் விசாரிக்க வச்சு, அதுக்கப்புறமா எந்த இடத்துல இருக்கீங்க என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது, மகனை காட்டும்போது பார்த்திங்கனாக்கா, அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியம்.
கனவில் அம்மா சொன்ன அதே விஷயங்கள் அந்த பெண்ணுக்கும் நடந்தது. இதுக்கு முன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, வாராகி அம்மனை நான் எப்படி போய் பார்த்தேன், சந்தித்தேன், என் கனவில் வந்த வாராகி, என் கனவில் என்னெல்லாம் வந்ததோ அதை நான் வந்து நேரில் பார்த்தேன் அப்படின்னு எப்படி நான் அவங்க எல்லோருக்கிட்டேயும் சொன்னேனோ, அதே மாதிரி இவங்களுக்குமே வாராகி அம்மன் கனவில் என்ன சொன்னாங்களோ, யாரை காமிச்சாங்களோ, அதுவும் பேர் மேற்கொண்டு நான் சொல்ல முடியும். பேரை கூட அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. அதே பேரில் அதே முகத்தோடு அந்த பையன்தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷமான விஷயம் நடந்தது. நிச்சயதார்த்தமும் முடிஞ்சு அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு திருமணமும் நடைபெறுது அப்படின்றதில் நான் ரொம்ப சந்தோஷத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து நான் வாழ்த்துக்களுமே தெரிவிச்சுக்கிறேன். இதில் என்ன நான் அவங்க எல்லோருக்குமே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும்னா, அந்த பெண்மணி பற்றி நான் என்ன சொல்லணுன்னா, அளவு கடந்த பாசம், அளவு கடந்த நம்பிக்கை. வீட்டில் இருக்கவங்க கூட அப்படி ஒரு ஒத்துழைப்போ இல்லை ஒரு எல்லா விஷயத்தோடு சரி நீ செய்யுன்ற தைரியமோ தன்னம்பிக்கையோ கொடுக்கலங்க. அவங்க நம்பின ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா வாராகி மட்டுமே. இதை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். நானும் அப்படித்தான். எனக்கு யாருமே துணை இல்லை அப்படின்னு நான் என்றைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. இன்றைக்கு என்னோடய தாய் தகப்பன் இல்லைன்னாலும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருக்கிறது பார்த்திங்கன்னா என் அன்னை வாராகி தான். அம்மா என்னை எப்படி வழி நடத்துகிறாளோ அதே வழியில் தான் வந்து நான் நோக்கி போயிட்டுருக்கிறேன். எதை பற்றியுமே சிந்திக்க மாட்டேன், எதை பற்றியுமே வந்து கவலைப்பட மாட்டேன். அதனால் நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த நேரத்தில் அவங்க பெற்றோர்களே சொல்லியிருக்காங்க, உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்க எப்போது அந்த பொண்ணு சொன்ன மாதிரி நடந்ததோ அன்னையிலேருந்து இன்று வரை வாராகி அம்மன் மேலே அந்த பெண்ணுக்கும் நிகராக வந்து வழிபாடை வந்து பண்ணிகிட்ருக்கிறத வந்து கேட்க முடிஞ்சது என்னால். இதில் வந்து வாராகிக்கு நிகர் வாராகி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். இதில் வந்து இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதில் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, நான் வந்து கையில் போட்டிருந்த மோதிரத்தை கூட நான் வந்து இப்படி கையில் வச்சுருக்கும்போது தானாக அந்த மோதிரம் போய் வாராகி அம்மன் படத்துலலாம் ஒட்டுது. இதுக்கெல்லாம் என்னம்மா அர்த்தம் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க எனக்கு யோசிச்சுட்டு, நான் யாரை கேட்குறது அம்மா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உங்கள் ஞாபகம் வந்தது. ஏன்னா நான் வந்து ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் முன்னாடி உங்ககிட்ட பேசினேன். ஆனால் இந்த சந்தேகம்லாம் நான் யார்கிட்ட கேட்குது அப்படின்றபோது எனக்கு வாராகி உணர்த்தினது உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது என் கண்களில் வந்து தண்ணி தான் வந்தது. அதை நான் உண்மையாக சொல்ல முடியும். என் அன்னை முன்னாடி நான் சொல்கிறேன். நான் ஒரே வார்த்தை தான் அந்த பெண்ணுக்கிட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்கள்கிட்ட பேசுனது கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. ஆனால் இப்பேற்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா யாருமே நம்பலன்னு கவலைப்படாதீங்க, நான் நம்புகிறேன். வாராகி வந்து ஏன்னா சில அனுபவங்கள் பல அனுபவங்கள் வந்து நான் வாராகி மூலமாக வந்து பெற்றிருக்கேன்றதுனால நான் சொல்ல முடியும். நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்போனாலுமே வந்து என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம், கவலைப்படாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோடய திருமணத்துக்கும் வரணும் அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக நான் வந்து கண்டிப்பாக உங்கள் திருமணத்துக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பெண்ணை எப்படி பார்க்குறாங்கன்னா, வாராய்க்கு நான் வந்து கொடான கோடி நன்றிங்கம்மா, அதை நான் வந்து உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்ணு மனசார சொன்னாங்க. என் அன்னை வாராகி என் பக்கத்தில் தான் இருக்காங்க, அம்மா வந்து அவங்க பக்கத்துலேயும் இருக்காங்க. நான் தான் ஒரே வார்த்தை சொன்னேன், அம்மா உன் பக்கத்தில் வாராகியே இருக்காங்க, இந்த அளவுக்கு நீ அனுபவத்தை வந்து உனக்கு கிடச்சிருக்குன்னா நீ பெரும் பாக்கியம் பட்டிருக்க. இவ்வளோ வருஷம் ஒரு 7-8 வருடமாக நீ பட்ட துன்பத்துக்கு அளவில்லாத சந்தோஷமாக பெரும் பாக்கியமாக வந்து வாராகி அன்னை உன் வாழ்க்கையில் வந்திருக்காங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு திருமணம் ஆக போதம்மா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. திருமணம் ஆனாலும் நீங்கள் எப்பவும் போல் உங்களோட வழிபாடை பண்ணுங்கள், அம்பாளுக்கு தெரியும் ஒரு வாழ்க்கையில் அப்பப்போ என்னென்ன நடக்க போகுது, அதுக்கேற்ற மாதிரியான வழிபாடுகள் வந்து நீங்கள் பண்ணாலே போதும். ஏன்னா நமக்கு வந்து உங்களோட வாழ்க்கையும் நீங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாராகியே வழி நடத்துவாள் அப்படின்னு நான் அந்த பெண்ணுக்கு வந்து சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். யாராவது கேட்டால் கூட வந்து நம்ப மாட்டாங்க, ஏன்னா இந்த காலம் அப்படி இருக்குது. அதனால் நான் ஒன்றே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், உணர்ந்தால் மட்டுமே எல்லாமே, அதாவது அந்த அனுபவத்தை யார் யாரெல்லாம் அடைஞ்சிருக்காங்களோ அது அந்த உணர்ச்சி பூர்வமான அனுபவங்கள், அது அவங்கவுங்களுக்கு மட்டுமே தான் தெரியும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு. அதனால் மற்றவங்க வந்து நம்பணும் அப்படின்றதுக்காக விஷயம் கிடையாது. சுவாமி நம்மளோட அம்பாள் வந்து
ஏதாவது நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் மற்றவங்க சொல்லி அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு கவலையே படாதீங்க. நமக்கு உண்டான நம்ம அன்னை வாராகி தாய் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயமா வழி நடத்துறதா இருக்கட்டும், செய்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அம்பாள் செய்கிறா. அதை நம்ம செயல்படுத்துறதும் அவள் தான் பண்ணுவா. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த தருணத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கான வாழ்த்துக்களையுமே நம்ம தெரிவிச்சுக்கலாம். அதனால் கவலைப்படாதீங்க. எப்போ உங்களுக்கு பூஜை பண்ணணும், அம்மாவை வந்து இங்கே நேரில் பார்க்கணும்னாலும், பூஜையில் ஏதாவது கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களா, நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அதில் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் பூஜையில் கலந்துக்கலாம். இந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லோருக்குமே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஜெய் வாராகி.